ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பீன்ஸ் மசாலா. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சோம்பு. இது அரைக்கிறதுக்கு தேவையான தேங்காய். அதில் கொஞ்சம் நம்ம சோம்பு போட்டிருக்கோம் அரைக்கிறதுக்கு. காஞ்ச மிளகாய். இது நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் தேங்காய், சோம்பு, காஞ்ச மிளகாய் இது மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம். அடுத்தது ஆயில். இவ்வளோதான் பீன்ஸ் மசாலாவுக்கு நம்ம தேவைப்படும். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சிடலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும், இதுக்கு ஜாஸ்தியாக தான். நல்லா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ சோம்பு போட்டுக்கலாம். அடுத்தது பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். அதோட கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். இதை மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். இதோட பீன்ஸை போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கைவிடாம வதக்கிக்கணும். பீன்ஸ் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா அது முடிக்க வதக்கிக்கணும். சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியுது பாருங்க. அது முடிக்க நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். கைவிடாம கிளறிட்டு இப்போ லைட்டா அப்படி பீன்ஸை கொஞ்சம் குத்தி பார்த்தா அமுங்கணும். இன்னும் அமுங்கலை. அந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கைவிடாம வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கிடுச்சிடலாம். இப்போ கரெக்டா 1 டம்ளர் தண்ணி தான். 1 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இந்த தண்ணி வத்துற முடிக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம், காய் வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம போய் மசாலாக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். திரும்ப மூடியை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த தண்ணி ஃபுல்லா வத்தணும். அது முடிக்கும் கொஞ்சம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். நம்ம திரும்ப தேங்காய்லாம் அரைச்சி ரெடியாக வச்சாச்சு. அது காய் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் இதை சேர்த்துடலாம். இது பாருங்க, தண்ணி வத்திர சவுண்டு கேட்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா தண்ணி வத்திருச்சு. அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்ச தண்ணி இருக்குது, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கைவிடாம கலக்கிட்டோம். ரொம்ப ஈஸி தான். ஒரு 1/4 மணி நேரத்துல இது வேலையை முடிச்சுக்கலாம். எல்லாம் வத்திரணும்.
இந்த பீன்ஸோட இந்த தேங்காய் அரைச்ச மசாலா எல்லாம் சேர்த்து ஒன்றாகும். நம்மளுக்கு நல்லா தெரியும் பாருங்க, ஒட்டாது. ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் முடிச்சிடலாம் அந்த வேலையை. டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க, செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அழகா ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நம்மளோட பீன்ஸ் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.